கிரிப்டோ கரன்சி ஆர் கிரிப்டோ இது வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரே ஏரியா. இதில் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, இதுக்கு பின்னாடி எப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத இன்னோசிக்ஸோட ஃபவுண்டர் திரு மோகன் பாபு அவர்கள் கூட தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இவங்க வந்து ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி, 100% ரெஜிஸ்டர்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, இவர்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு, தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ குளோபலாக போயிட்டு இருக்காங்க, அண்ட் கிரிப்டோ சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதில் என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குது, இதை பற்றி இந்த சேர் அண்ட் டாக்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வணக்கம் பிரதர், வெல்கம் டு சேர் அண்ட் டாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். நீங்கள் இந்த நேமுக்கு எப்படி அரைவ் ஆனீங்க? நம்ம அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த நேம் எப்படி வந்துச்சு? இன்னோசிக்ஸ் ஆக்சுவலி இன்னோசிக்ஸ் அப்படிங்கிறது இன்னோவேட்டிவ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், இதோட அக்ரனம் தான். ஸோ 2022 வந்து இந்த நேம் வந்து சூஸ் பண்ணுறோம். அது ரொம்பலாம் நாங்கள் டைம் எடுத்துக்கல, ஒரு 2 days ரெஜிஸ்டர் பண்ணணும், நேம் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசரமாக தான் வந்து சூஸ் பண்ண ஆரம்பித்தோம். சரி, ஒரு 5 பேரை எடுத்துக்கிட்டோம். 5 பேரை வந்து குழுக்கள் போட்டு சரி ரேண்டமாக எடுக்கும்போது இந்த நேம் வந்துச்சு. சரி இந்த நேம்லேயே வந்து போகலாம் அப்படின்னு. எனக்கு வந்து ஒரு டவுட்டு, இந்த விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் டைலாக் தான் இது. நான் எல்லா இடத்துலையுமே கேட்பேன், ஊரில் இத்தனை பொண்ணுங்கள் இருந்தும் ஏன் நான் ஜூலியாக பார்த்தேன், ஐ மீன் ஜெஸ்ஸியாக பார்த்தேங்கிற மாதிரி. ஏன் there are so many opportunities and verticals, why crypto and why at this space? ஆக்சுவலி வந்து கிரிப்டோ அப்படிங்கிறது அந்த டைமில் வந்து ஒரு கிரே ஏரியாவில் தான் இருந்துச்சு. ஸோ இது எப்படி இன்னோவேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து ஒரு அப்போ வந்து எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான், ஃபோர்காஸ்டிங் தான் பண்ண முடிஞ்சு. இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஃபவுண்டர்ஸுமே ஐஐடி, ஐஏஎம் இந்த மாதிரி இருக்கிற ஃபவுண்டர்ஸ் தான் வந்து கிரிப்டோவில் இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணும்போது, இப்போ நானாக இருக்கட்டும், என்னோடய பிரதர் வந்து அனானிசிட்டியில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு, சிவச்சந்திரன், இன்னொரு கோ ஃபவுண்டர் இருக்கார், அவர் யூசப் ரஹ்மான், அவர் 15 years வந்து எம்சிஎக்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் எம்இ அனானிசிட்டி. ஸோ நாங்கள்லாம் வந்து ஒரு கமெண்டாக சேரும்போது ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எப்படி வேல்யூபிள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் திங்க் பண்ணோம். அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது வந்து ஒரு என்பிஎஃப்சி ப்ராடக்ட், ஒரு பேங்கிங் செக்டர் மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ப்ரோக்கிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். பட் ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் ஆல்ரெடி வந்து ஒரு 5000 ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஸோ பட் வந்து இன்னும் இன்னோவேட்டிவாக ஒரு நம்ம நாலேஜுக்கு இன்னும் ரொம்ப ஹையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்க் பண்ணும்போது தான் வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து எண்டப் ஆனோம். எந்த அளவுக்கு கிரே ஏரியாவாக இருக்குது அந்த டைமில் வந்து ரொம்பவே கிரே ஏரியா தான். ஆக்சுவலி இப்போயாவது வந்து அந்த இல்லீகல்ன்ற ஒரு விஷயமாவது போயிருக்கு. அந்த டைமில் வந்து இல்லீகல்ன்ற ஒரு 100% இல்லீகல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்துச்சு. ஸோ அதுதான் அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நார்மலான விஷயம் கூட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் கஷ்டம். அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, நார்மலாக நீங்கள் உங்கள் ஸ்டுடியோக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, பேங்கர்ஸே வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டம். ஒரு மெயில் வெண்டார் பிடிக்கிறது ஒரு கஷ்டம், எஸ்எம்எஸ் ஓடிபி பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா வந்து கிரிப்டோ அப்படிங்கிறது ஒரு கிரே ஏரியாவில் இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருக்கும் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது கிடைக்கிற விஷயம் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து சர்வே பண்ணி வரும்போது அதில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம். எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் உங்களுடைய ஆரம்ப காலங்கள், திரு மோகன் பாபு அவர்கள், அவங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் உங்களுடைய ஜேர்னி பற்றி கொஞ்சம் எங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லுங்களேன். என்னோட நான் ஆக்சுவலி வந்து திண்டுக்கல் பக்கத்தில் வேடசந்தூர் அந்த ஊரில் அங்கே தான் இருக்கேன். சரி, ஓகேவா. ஸோ எங்கள் சைடில் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறதே வந்து இருக்காது. ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறதே இருக்காது, விச் மீன்ஸ் கார்பரேட் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ்னால், ஒரு ஸ்டார்ட் அப்னால் அதுக்கு இத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது, அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் ஃபண்டிங்லாம் ரைஸ் பண்ணலாம், இப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கார்பரேட் வியூ வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருந்தோம். அதனால எங்கள் ஃபேமிலிலேயும் வந்து ஒரு பிஸ்னஸ் யாருமே வந்து இல்லை. ஸோ நாங்கள் வந்து பிளான் பண்ணது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது, நான் என்னோடய ஸ்கூலிங்ஸ் முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து பிஇ ஜாயின் பண்ணுறேன். மெக்கானிக்கல் நான் இங்கே கோயம்புத்தூர் தான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 years வந்து நான் டெல்லியில் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணேன், ஐஇஎஸ். ஸோ அப்போ வந்து கேட் கிளியர் பண்ணி த்ரூ கேட் வந்து அனானிசிட்டி என்ட்ரானேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்குமே எனக்கு வந்து ஒரு வேகாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடையாது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் மோரோவர் நான் வந்து டாப்பரே கிடையாது, ஓகேவா. ஸோ ஏன்னா வந்து காலேஜில் அத்தனை சஸ்பென்ஸ் வாங்கியிருக்கேன், அரியர்ஸ் இருந்திருக்கு, ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் கூட எனக்கு கிடையவே கிடையாது.
நான் வந்து அந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இதுதான் மெக்கானிக்கலா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் சப்ஜெக்ட்ஸ்னால் இதுதான், இதுக்கான வேல்யூ தான், அதோட கோர் கான்செப்ட் தான் அப்படிங்கிறது எல்லாமே அந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கு கிடச்சி. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேட் கிளியர் பண்ணி நான் அனானிஸ்டி என்டர் ஆகும்போது அனானிஸ்டி வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு 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 செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஏன்னா சிஜியில் வந்து நீங்கள் இப்போ நார்மல் காலேஜுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நீங்கள் நார்மல் அனானிஸ்டினா நம்ம வந்து ஒரு 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 கொஸ்டின் எழுதுகிறோம் அப்படின்னா கொஸ்டின் எழுதியிருக்கான் அப்படிங்கிறதுக்காக மார்க் போடுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் சிஇஜியில் வந்து நீங்கள் கொஸ்டின் எழுதிருக்கீங்கன்னா அந்த கொஸ்டின் அந்த கான்செப்ட்டுக்கு ஆப்டாக இருந்தால் மட்டும்தான் மார்க் போடுவாங்க, இல்லை மார்க் போட மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கிரேஸ் பண்ணலாம் இல்லை கிரேஸ் மார்க் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யாரும் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அவுட்புட் மட்டும்தான் என்ன கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் செல்ஃபாக வந்து சஸ்டெயின் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து என் பிரதர், என்னோடய கோஃபவுண்டர், இவங்க எல்லாரும் கூடயும் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணலாம், இல்லை எப்படி பண்ணலாம். அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாமான்னு ஒரு திங்க் பண்ணுறோம். அதை வந்து எடுத்துகிட்டு போய் நிறைய இன்வெஸ்டர்ஸை பிச் பண்ணுறோம். யாருமே வந்து இது பண்ணலை. ஏன்னா அந்த டைமில் வெறும் 3 பேர் தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணுறீங்க. பூட் ஸ்ட்ராப் தான். ஆமாம். ஸோ அப்படி இருந்த காலம். எங்ககிட்ட ஒரு இன்கம் சோர்ஸுமே கிடையாது. ஸோ யாராவது ஒருத்தர் நாங்கள் எடுத்தாலுமே எங்களுக்கு ஃபண்டு அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறதுக்கும் எங்கள்கிட்ட பணம் கிடையாது. ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்வெஸ்டர் ஒருத்தர் கிடைக்கிறாரு. ஸோ ஒரு இன்வெஸ்டர், அந்த இன்வெஸ்டரை நாங்கள் கிராப் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு சின்ன விஷயமாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி இப்போது அரௌண்ட் வந்து இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நியூ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். ஸோ அரௌண்ட் இப்போ 55 மெம்பர்ஸ் வந்து நம்ம டீமில் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறோன்னா, இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் பில்ட் ஆகணும், அது குளோபலாக எல்லாருமே அக்சசபிளாக இருக்கணும். எப்பயுமே வந்து குளோபலில் ஒரு ப்ராடக்ட் பண்ணி இந்தியாவில் வந்து அது இதுவாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது இருக்கக்கூடாது. ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் இந்தியாவில் பில்ட் ஆகி அது குளோபலுக்கு போய் குளோபலில் பெரிய ஒரு அக்செப்டன்ஸை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு லாங் டேர்ம் க்ரோத். எனக்கு ஒரு சந்தேகம். இது வந்து ஒரு காமனான ஒரு டவுட் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் கையில் வச்சுருப்பாங்க, அதை பூட் ஸ்ட்ராப் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இன்வெஸ்டர் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது நிறைய பேருக்கு, குறிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? நீங்களும் அதே மாதிரி ஒரு சினாரியோலேருந்து தான் வந்திருக்கீங்க. ஸோ பூட் ஸ்ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது பெட்டரா, இல்லை ஆரம்பத்திலேயே நான் வந்து ஒரு இன்வெஸ்டரை தேடிக்கிறது நல்லது அப்படிங்கிறது? இதில் இந்த ஃபார்முலா என்ன, இந்த ஃபண்டா என்ன எங்களுக்கு? ஆக்சுவலி இது வந்து நிறைய பேர் வந்து நினைக்கிற ஒரு விஷயம் தான். எனக்கு வந்து ஃபண்டிங் இருந்தால் நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறது நினைக்கிறேன் தான். கண்டிப்பாக கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சென்னையில் ஒரு NFT பேஸ்டு கம்பெனி, ஓகே, 2020 அவங்க வந்து ரொம்ப பிலோ 18 ஏஜ் அந்த பசங்க, ஓகே. ஸோ அவங்க வந்து அந்த டைமில் வந்து NFT பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சிலிக்கான் வேலியில் இருக்க ஒரு கம்பெனியில் அப்ரோச் பண்ணி ஃபண்டிங் வாங்குறாங்க. ஸோ $500,000 அவங்களுக்கு கொடுத்தாங்க. அரௌண்ட் ஒரு 4 to 5 CR கொடுத்தாங்க. அவங்க அந்த கம்பெனி சொன்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, 3 months நீ வந்து இதை வந்து மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பசங்க வாங்கிட்டு அதை வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. இவங்களுக்கே வந்து சேலரி வந்து ஒரு 12 lakhs போட்டுக்கிறது. அதாவது 17 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு, ஒரு 12 lakhs 13 lakhs வந்து அவங்க சேலரி போட்டுக்கிட்டது, இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்களால மார்க்கெட்டிங் அந்த 3 months அந்த மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மறுபடியும் அந்த சிலிக்கான் வேலி கம்பெனி வந்து உங்களால் பண்ண முடியல, ஸோ ஃபண்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. இவங்களும் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஃபண்ட்ஸை தவிர மிச்ச ஃபண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டு மிச்சம் இருக்க ஃபண்ட்ஸுக்கு இவங்க ஃபேமிலியிலே ஃபண்ட்ஸ் வாங்கி அவங்ககிட்ட கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஆக்சுவலி இதுதான் சினாரியோ. உங்கள்கிட்ட ஃபண்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும். நீங்கள் ஒரு 3 years வந்து சர்வைவ் ஆகிட்டீங்க, உயிரோடு இருந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் தான். பிஸ்னஸில் உயிரோடு ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வித்தின் அ செகண்ட் டே, அந்த 3 yearsக்கு அப்புறம் வித்தின் அ செகண்ட் டே யூ கேன் ஜென்ரேட் இன் லேக்ஸ். ஓகேவா? நீங்கள் அதுதான் வந்து ஒரு இதுவே. நீங்கள் வந்து எனக்கு இப்போ ஃபண்டு வந்தால் நான் இதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஃபண்டு வந்துருச்சு அப்படின்னா எப்படி ஸ்பெண்ட் ஆகுதுன்னு உன்னாலே வந்து இது பண்ண முடியாது. அந்த ஸ்பெண்டிங் அனாலிசிஸ் வராது. ஏன்னா நம்ம வந்து நம்ம எல்லாமே அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து வரலை. கரெக்ட். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளால் ஒரு 10,000 வச்சு நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம்,
ஒரு 50,000 வச்சு எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும். மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஆமாம், ரொம்பவே முக்கியம். அப்போ மட்டும்தான் நம்ம சர்வே ஆக முடியும். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு தெரியணும், அந்த பிஸ்னஸில் எந்தெந்த பெயின் பாயிண்ட் இருக்குது, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெண்டிங் வைக்கணும், சூப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் ஃபண்டு வந்துட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா என்ன? மோகன் அவர்களுடைய பர்சனல் மணி மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா, உங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பெயின் பாயிண்ட் இருக்குது, அந்த பெயின் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் அப்போதைக்கு நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் மோர் ஓவர் ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு என்னவோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வச்சுருப்போம். பட் பெயின் பாயிண்ட் இருக்கிற டைமில் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு விஷயத்துக்கும் வந்து மந்த்லி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து என்னோட யூசர் அக்வசிஷன் நான் வந்து ஒரு இப்போ நான் 10 lakhs நான் எய்ம் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 10 lakhs எனக்கு வந்து ஒரு 1 yearக்கு நான் டார்கெட் வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இருந்தே நான் வந்து அதுக்கான ஸ்பெண்டிங் வந்து நான் அலாட் பண்ணிட்டே வருவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பர். இப்போது நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு சில எங்களுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கிறோம். ஓகே, கிரிப்டோ சம்மந்தமான கேள்விகள். அந்த கேள்விகளை வந்து நாங்கள் இப்போ தொகுத்து வச்சுருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் நான் உங்ககிட்ட ஒரு கேட்கணும். ஏன்னா இதை வந்து உங்களை விட இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும். அதுதான் இதோடைய மெயின் எய்ம். அதாவது ஒரு முதியவர், சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கார், அவர் ஒரு 65 வயசு இருக்கிற ஒரு முதியவர். அவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. என்னென்னா, இந்த டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? இப்போ லைவ் மணி அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறாங்க, என்னால் அதை பார்க்க முடியும். ஆனால் இந்த டிஜிட்டல் மணி, கிரிப்டோ ஆசெட் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது, இது எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இது 2 கேள்வி ஒரே ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஒரு 500 ரூபா நோட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஏன்னா இதோட மதிப்பு இவ்வளோங்கிறது ஆர்பிஐ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிட்காயின், இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியோட வேல்யூஸை வந்து லட்சத்தில் போகுது, கோடிகளில் போகுது. இதோட வேல்யூ நிர்ணயிக்கிறது யார்? ஏன் இதுக்கு அவ்வளோ வேல்யூவாக இருக்குது? இது 2க்குமே ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து புரியணும் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு நார்மல் ட்ரெடிஷ்னல் பேங்க்கில் இருக்க மாதிரி ஒரு பேங்க்லேயோ ஒரு கண்ட்ரிக்குள்ளேயோ இருக்கிற ஒரு கரன்சி கிடையாது. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஒரு விர்ச்சுவல் கரன்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் மணி. ஸோ அந்த மணி ஒரு ஓப்பன் லெஜரில் ஒரு கணக்கு நோட்டு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கணக்கு நோட்டில் வேர்ல்டில் இருக்க எல்லாரும் அந்த கணக்கு நோட்டை பார்க்க முடியும். ஆனால் அந்த கணக்கு நோட்டில் அவங்களால கிறுக்க முடியாது. ஸோ யாரும் உங்களோட இதை வந்து டிரான்சாக்ஷனை மேனிப்புலேட் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் வந்து கிரிப்டோ கரன்சி பண்ணுது. ஸோ இவ்வளோ இயர்ஸாக வந்து பேங்க்கில் நம்ம வச்சுருக்கோம், இல்லை ஒரு பேங்க் மேனேஜர் இருப்பாங்க, அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து கிரிப்டோ கரன்சியில் இருக்காது. ஸோ யாரும் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரும் கிரிப்டோவை அகைன் ரீப்ரிண்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி. இது எப்படி ரன் ஆகும்னா, பியூராக வந்து ஒரு மேக்ஸ் அண்டு டிரான்ஸ்பரன்சி, இந்த 2 மட்டும்தான் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி ரன் ஆகுது. ஸோ நீங்கள் குளோபலாக ஒரு கிரிப்டோ கரன்சியை நீங்கள் பிளாக் பண்ணணும் அப்படின்னா, உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் பெனட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். அது வந்து இம்பாசிபிள். ஓகே. ஸோ சேஃப்டி அப்படிங்கிறது கேரண்டி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த 500 நோட் கேட்டிருந்தீங்க. ஸோ 500 நோட்டு வந்து இப்போ வந்து ஆர்பிஐ வந்து சைன் பண்ணி தர்றாங்க, அதனால நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து பிட்காயினே எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிட்காயின் வந்து உலகத்தில் வந்து பல கோடி மக்கள் வந்து பிட்காயினை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இதோட ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன், இதோட மூவ்மெண்ட், இது எல்லாமே வந்து நடக்குது. ஸோ இது ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், சென்ட்ரல் அத்தாரிட்டி தான் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இத்தனை கோடி மக்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறனால இதோட வளர்ச்சி வந்து இன்னும் போய்கிட்டு இருக்கு. இப்போது உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி எங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் ஜஸ்ட் லைக் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் மாதிரியே நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பிளாட்ஃபார்மில் இப்போ ஜெரோதா, ஏஞ்சல் ப்ரோக்கிங்லாம் எடுத்திங்கன்னா, அதில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் உள்ளே போகலாம், ஒரு ரிலையன்ஸ் ஒரு ஸ்டாக் வாங்கலாம், இல்லை வந்து ஒரு எஸ்பிஐ ஸ்டாக் வாங்கலாம். நீங்கள் அதை வந்து அன்றைக்கே செல் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ஓவர் த பீரியட் வச்சுட்டு ஒரு 1 year 2 year அப்புறம் கூட செல் பண்ணிக்கலாம். அதே தான் இப்போ இங்கே நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் ஒரு யூஸராக நீங்கள் உள்ள ஆன்போர்ட் ஆகலாம். நீங்கள் ஒரு பிட்காயினோ, எத்திரியமோ, டாஜோ, ஷிபோ, இந்த மாதிரி வந்து எந்த காயின் வேணாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்றைக்கே வேணுனாலும் நீங்கள் செல் பண்ணலாம், இல்லை ஓவர் த பீரியட் வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணி நீங்கள் செல் பண்ணாலும் செல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நாங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். எங்கள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து குளோபல் கிரிப்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் உங்களுடைய யூஎஸ்பின்னு நீங்கள் எதை சொல்வீங்க?
எங்களோட யூஎஸ்பி தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். ஸோ அது ஒரு இது. அண்ட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக எங்களோட இது இருக்கும். 24/7 சப்போர்ட் கொடுக்குறோம். மல்டிலிங்குவல் சப்போர்ட் கொடுக்குறோம். எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. அண்ட் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். கம்ப்ளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். கம்ப்ளைண்ட்ஸில் ரொம்ப ப்ரியாரிட்டி நாங்கள் கொடுக்குறோம். எனக்கு வந்து இப்போது நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகப்படியாக கிரிப்டோவில் இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய ஒரு மாநிலம்னு இது? இப்போதைக்கு வந்து மகாராஷ்டிரா இருந்துச்சு. பட் செகண்டாக வந்து தமிழ்நாடு இருந்துச்சு. மைட் பி தமிழ்நாடு இன்னும் இப்போ ஓவர்டேக் பண்ணியிருக்கலாம். ஓகே, இன்னும் அந்த சென்சஸ் இன்னும் வரலை. ஸோ இது உங்களுக்கு அதிகமாக யூசர் பேசஸ் இங்கே இருக்கு. எங்களுக்கு தமிழ்நாடு தான். தமிழ்நாடு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நாங்கள் இப்போ வந்து மேஜராக கவர் பண்ணுறது சவுத் இந்தியாவை நாங்கள் கவர் பண்ணுறோம். ஸோ ஆனால் வந்து குளோபலாக தான் நாங்கள் கொண்டு போகிறோம். ப்ளஸ் வந்து இந்தியன் நியூஸ் எல்லாமே அன்லோட் பண்ணுறோம். பட் இப்போ வந்து இந்த மல்டிலிங்குவல் சப்போர்ட் எல்லாமே வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம். ஆக்சுவலி எனக்கு ஒரு சந்தேகம். இது அவுட் ஆஃப் கிரிப்டோ ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் ஒரு டவுட்டு. லிங்குவிஸ்டிக்காகவும் ரொம்ப ரீஜனலாகவும் போகும்போது ரீச் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரே இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு காமனாக இல்லாமல் இப்போ ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப லிங்குவிஸ்டிக்லி ரீஜனலாக நம்ம போகும்போது க்ரோத் இன்னும் எக்ஸார்பிடெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு? கண்டிப்பாக. ஆக்சுவலி இப்போ நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஒரு நார்மல் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. இல்லை வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரே லாங்குவேஜில் நம்ம கன்வே பண்ண முடியும். பட் இந்த ப்ராடக்ட் வந்து எஜுகேஷன் ப்ளஸ் அவேர்னஸ் ரெண்டையுமே சேர்த்து கொடுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த ரீஜனல் லாங்குவேஜ் டச் பண்ணும்போது தான் அந்த அவங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்குமே வந்து ஒரு இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா வந்து ஒரு ஃபியர் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கூட நம்ம நிற்கணும். ஸோ அதனால இந்த ரீஜனலாக டச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஹை க்ரோத் இருக்கும். சூப்பர். அடுத்த ஒரு கேள்வி. இந்தியாவில் வந்து ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இதெல்லாம் இருக்குது. மணியை வந்து ஒரு செகண்டில் நம்மளால் அனுப்பிச்சுட முடியும். இப்படி ஒரு சினாரியோ இருக்கும்போது நாம் ஏன் கிரிப்டோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இது என்ன ஒரு காமன் மேனுக்கு இது என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது? ஏன்னா காசுங்கிறது நமக்கு தெரியுது, நார்மல் மணி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் இந்த கிரிப்டோ மணிங்கிறது என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. யூபிஐ அப்படிங்கிறது ஆக்சுவலி வந்து இந்தியாவில் பண்ண ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் யூபிஐ. ஓகேவா? ஏன்னா யூபிஐ வந்து இப்போ 90% பாப்புலேஷன் இந்தியாவில் வந்து இப்போ இன்டர்நெட் பென்ட்ரேஷன் வந்தது, அந்த யூபிஐ யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்மளோட எக்கனாமி வந்து பெருசாக டெவலப் பண்ணது எல்லாமே இந்த யூபிஐ தான். ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம சின்ன பெட்டி கடையில் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் யூபிஐயும் கிரிப்டோவும் கம்பேரிசன் கிடையாது. ஏன்னா யூபிஐ ஃபார் டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? நீங்கள் டொமஸ்டிக்காக நீங்கள் எல்லா ட்ரான்ஸ்ஃபரும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் அதான் சொன்ன இமீடியட் பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ கிரிப்டோ அப்படிங்கிறது, கிரிப்டோ வந்து உங்களுக்கு வந்து இந்த இமீடியட் ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ வித்தவுட் ஒரு பேங்கிங் இன்டரப்ஷன் இல்லாமல், ஒரு தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் இல்லாமல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் நீங்களோட டிரான்சாக்ஷன்ஸை வந்து பில் பண்ணுறது தான் வந்து கிரிப்டோவில் இருக்குது. ஸோ இது யூபிஐயும் கிரிப்டோவும் வந்து டிஃபர். ஏன்னா யூபிஐ வந்து நார்மல் டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர், கிரிப்டோ வந்து நீங்கள் வந்து கிராஸ் பார்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அஸ் வெல் அஸ் நீங்கள் ஒரு அசட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு இன்வெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், அடுத்து ட்ரேடிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இத்தனை வெரைட்டி ஆஃப் யூசேஜை நீங்கள் கிரிப்டோவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து காமன் பர்சனுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது? காமன் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு எடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்கு எடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஆர்பிட்ரேஜ் பண்ணலாம், இல்லை ட்ரேடிங் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு மல்டிபிள் யூசேஜுக்கு நீங்கள் ஒரு சிங்கிள் அசட்டாக வந்து கிரிப்டோவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு, இப்போ வந்து நான் வந்து கோல்டு வாங்குகிறேன், என்னால் அதை தொட்டு பார்க்க முடியுது. இப்போ லேண்டு வாங்குகிறேன், அதுவும் என்னால் வீடு கட்ட முடியுது. இப்போ கிரிப்டோ வந்து நான் என்ன ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதில் வந்து நான் எதை வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நான் எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து பார் இருக்குது. ஓகேவா? நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்க்க முடியும் உங்கள் லேண்டை. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு லேண்டே வாங்குறது, இப்போ லேண்ட் வாங்குறதே வந்து ஒரு 100% உங்களோட ஓனர்ஷிப், ட்ரஸ்டபிள், ஓப்பன் சோர்ஸ், டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது, குளோபலாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி அந்த டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் கிரிப்டோ. ஓகேவா? ஸோ கிரிப்டோ அப்படிங்கிறது குளோபலி அக்செப்டட் ஒரு அசட் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இது குளோபலி இருக்கிற எல்லா இன்வெஸ்டர்ஸுமே, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே, ஈவன் கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ட்ரெஸரியாக வந்து ஆட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் கிரிப்டோ அப்படிங்கிற இது. ஸோ அதனால இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் கோல்டு, லேண்டு, நார்மலாக வந்து இப்போது வெப் 1, வெப் 2, வெப் 3 இருக்குது. இல்லை வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அடுத்து ஏஐ வருது, அடுத்து வந்து ஹியூமனாய்ட்ஸ் வருது. இந்த மாதிரி ஒரு பரிணாமம் வளர்ச்சி மாறி. ஸோ அப்போ வந்து உங்களோட பணம் எந்த மாதிரி பரிணாமத்தில் மாறும்? மணியோட அடுத்த வெர்ஷன் தான் வந்து
இந்த கிரிப்டோ. கவர்மெண்ட், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதை எப்படி பார்க்குது? அது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம் தான். கிரிப்டோ அப்படின்னாலே வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிரே ஏரியாவில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் இந்த கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குது? ஆர்பிஐ எப்படி பார்க்குது? சரி, கவர்மெண்ட் என்றைக்குமே வந்து கிரிப்டோ இல்லீகல்னு சொன்னது கிடையாது. கிரிப்டோ பேன்னு சொன்னது கிடையாது. இந்தியன் சினாரியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இல்லீகல்னு இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு டேக்ஸ்ன்னு கொண்டு வர்றாங்க. அடுத்து இப்போ ரெகுலேஷன் ஒன்று எஃப்ஐயூ ஒரு பாடி போட்டு ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து என்னவாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் கொண்டு வருவாங்க. இன்னும் வந்து மோர் கம்ப்ளைண்ட்டாக ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து அதை வந்து கரெக்டாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. பேசிக்லேருந்து ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எவல்யூஷன் வந்து இதை இன்னும் எப்படி அடாப்ட் பண்ணுறது, ஒரு இன்ஸ்டியூஷனை எப்படி அடாப்ட் பண்ணுறது, இல்லை வந்து கவர்மெண்ட் எப்படி அடாப்ட் பண்ணுறது. ஏன்னா வந்து இப்போது நிறைய கண்ட்ரீஸ் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கண்ட்ரீஸ் கூட இங்கே ட்ரேட் பண்ணும்போது அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டேபிள் காயின் செட்டில்மெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுமே கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷனை வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து ஒரு க்ரீன் சிக்னலாக கொண்டு வருவாங்க. விச் இஸ் கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்னால் இது. ஸோ முன்னாடி தான் வந்து விரல் என்ற அளவுக்கு வந்து கண்ட்ரிஸ் இருந்துச்சு. இப்போ எல்லா மேஜர் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து கிரிப்டோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் யூஎஸ், யூகே, சுவிட்சர்லாந்து, துபாய், யூஏஇ, மோஸ்ட்லி யூஏஇ எல்லாமே இருக்குது. ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே அடாப்ட் பண்ணுறத விட எல்லா கண்ட்ரிலையும் ஒரு ட்ரெஸரின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் டாப் பிட்காயின் ஹோல்டர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா, டாப் பிட்காயின் ஹோல்டர்ஸில் ஒரு ரெண்டாவது வந்து யூஎஸ் கவர்மெண்ட் இருக்கும், மூணாவது சைனா கவர்மெண்ட் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கிரிப்டோவை பேன் பண்ணவங்க அந்த கண்ட்ரியில். ஆனால் இப்போ அவங்க எல்லாரும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ட்ரெஸரியாக கிரியேட் பண்ணி பிட்காயினுக்குன்னு ஒரு இதை தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அக்செப்டன்சி அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம். இது வந்து ஸ்கேம்ஸ் ரிலேட்டட் கிரிப்டோ. நிறைய விஷயங்கள் நான் போயிட்டுருக்கு. நாம் வந்து நம்ம சேனலில் வந்து ஓப்பனாகவே நிறைய விஷயங்கள் பேசுவோம். அது உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக நம்ம ஒளிவு மறைவு இல்லாமல் இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸில் நீங்கள் இதே ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் பார்த்த ஒரு டாப் 5 ஸ்கேம்ஸ் பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன ஸ்கேம்ஸ் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க, இதெல்லாம் நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கோம், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது, இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இப்போ இந்த எம்எல்எம் மெத்தட்ஸில் வந்து நிறைய பிட்காயின்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. இது வந்து இந்த கிரிப்டோ விற்றுட்ருக்காங்க. எம்எல்எம் மூலிமா வாங்க, இப்படி வாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், சேர்த்து விடுங்க, சேருங்க, உங்களுக்கு அங்கே கூட்டு போகிறேன், இங்கே கூட்டு போகிறேன், இதெல்லாம் தரேன். இதெல்லாம் நம்பலாமா? இதெல்லாம் உண்மைதானா? இதுக்கு பின்னாடி வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்டு நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஸ்டமர்ஸ் தான் சொல்லணும். இப்போ நார்மல் பீப்புள் இருக்காங்கல்ல, நீங்கள் கிரிப்டோ அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டிஜிட்டல் அசெட், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அசெட். நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ண வரணும் அப்படின்னா நீங்கள் இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள், லாங் டேர்மாக பண்ணுறீங்க. எந்த ப்ராடக்ட்டையுமே வந்து மந்த்லி அவன் என்ன கொடுப்பான், இது நம்ம 2 பேர் ரெஃபர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்க்காதீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டும் வேர்ல்ட்லே கிடையாது. ஓகேவா? எம்எல்எம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்தாவே தெரியும். எம்எல்எம் வந்து எம்எல்எம்னு ஒரு ஸ்கீமே வந்து இல்லீகல். இந்தியாவில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற வேர்டே வந்து இட்ஸ் இல்லீகல். ஓகேவா? அதனால வந்து நீங்கள் அந்த இதில் வந்து அவங்க வந்து இல்லை இவங்க வந்து நல்ல எம்எல்எம், இவங்க கெட்ட எம்எல்எம், இந்த மாதிரிலாம் கிடையாது. எம்எல்எம் அது வந்து ஆக்சுவலி இந்தியாவில் பேன். ஓகேவா? ஸோ அது வந்து அட்லாஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது கவர்மெண்ட் வந்து உள்ளே வர்றாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க, அவங்கள வந்து என்னென்னு கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு கிரிப்டோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்மில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. நான் கையில் கொடுத்து வாங்கினேன், அவர் சொன்னார், அவர்கிட்ட நான் வந்து அவருக்கு அக்கௌண்ட்டில் நான் அனுப்பிச்சி விட்டேன், இப்படி வாங்கினேன் அப்படின்லாம் இது நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே. ஒரு எஃப்ஐயூ ரெஜிஸ்டர்டு என்டிட்டி அவங்கக்கிட்ட தான் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் என்டிட்டிஸ் கிட்ட தான் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து கவர்மெண்ட்டோட பார்வைக்குள்ளே வருது. நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட்டோட பார்வைக்கு பண்ணீங்க அப்படின்னா தட்ஸ் இல்லீகல். ஸோ அப்படி தான் வந்து இங்கே நடக்குது. நான் உங்களுக்கு மந்த்லி 5% தரேன், மந்த்லி 10% தரேன் அப்படிங்கிறது உலகத்தில் கிடையாது. ஸோ நான் எப்படி சொல்கிறேன், ஆக்சுவலி மார்ஸ் ஜூபிட்டரில் வேணால் இருக்கலாம். வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் காமெடி பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் எதுவுமே எப்படி பண்ண முடியும்? மந்த்லி 5% எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும்? ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், எங்களுக்கு தெரியும் மந்த்லி 5% ரெவன்யூ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது.
ஸோ மந்த்லி 5% அப்படி பண்ண முடியாது. ஒரு காயின் வந்து ஸ்டேக்கிங் வைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய காயின்ஸே இருக்கட்டும், இப்போ எத்திரியமா இருக்கட்டும், இல்லை யூஎஸ்டிடி இந்த மாதிரி ஆக்சுவலி மேக்ஸிமம் 5 to 10% தான் வந்து அவங்களோட இயர்லி ஸ்டேக்கிங் கொடுக்குறது. மேக்ஸிமம் அதுவும் வந்து செயினே வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மந்த்லி கொடுக்குற மாதிரி எந்த இதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எப்படியும் அந்த மாதிரி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது. சொல்கிறாங்களே வருது பாருங்க, நீங்கள் இந்தாங்க இதை பாருங்க, எங்கள் லீடர்ஸை பாருங்க அப்படிங்கிறாங்களே, அது என்னது? இல்லை, அதெல்லாமே அவங்களோட ஓன் மணி தான் வந்து ஆக்சுவலி வந்து இது பண்ணுறாங்க, ரொட்டேட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த மந்த் என்கிட்ட ஒரு 10,000 யூசர்ஸ் இருக்காங்க. நான் இவ்வளோ ரெவன்யூ பண்ணியிருக்கேன். நான் 10,000 யூசர்ஸ்க்கு நான் 10,000 rupees ரெவன்யூ பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட்டு மந்த்து நான் வந்து 5 lakh யூசர்ஸாக நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நான் மார்க்கெட்டிங் நான் புஷ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மந்த் ரெவன்யூ 5 lakh. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ இந்த இப்படி சொன்னால் ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி ரெவன்யூ வந்திருக்கு, இந்த பேசிஸில் ரெவன்யூ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகேவா? இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து மணி ரொட்டேஷன் தான். ஸோ இங்கே நீங்கள் கொடுக்குற ஃபண்டு அந்த கம்பெனி ஓனருக்கு போகுது அப்படிங்கிறது கூட தெரியாது. இங்கேயே தான் வந்து சுற்றிட்டு இருக்கோம், இங்கே தான் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆக வேணாம். எப்பவுமே ஒரு ரெகுலேட்டட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வச்சுக்கிறது பெஸ்ட்டான ஒரு விஷயம். உங்களுடைய பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்னென்ன ரெகுலேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து FIU ரெஜிஸ்டர்ட், ISO சர்டிஃபிகேட். FIங்கிறது எவ்வளோ? FIU அப்படிங்கிறது ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இப்போ வந்து FIU அப்படிங்கிறது ஆக்சுவலி வந்து இது வந்து இன்டர்நேஷ்னல் பாடி. FIU UK இருக்கும், FIU சிங்கப்பூர் இருக்கும், அதே மாதிரி தான் FIU இந்தியா. அவங்க எல்லாமே இவங்களோட இது என்னென்னா AML-CFT, அதாவது ஆன்டி மணி லாண்ட்ரிங், ஸோ கவுண்டர்ஃபியட் டெரரிசம், இந்த மாதிரி வந்து இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க தான் வந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் என்டிட்டினாலும் இந்தியாவோட பாடி தான் அது. ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து இப்போது இந்த கிரிப்டோ எல்லாத்தையுமே அவங்க தான் வந்து இப்போ ரெகுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் ஃப்ரேம் ஒர்க் டிசைன் பண்ணாங்க. அவங்களுக்கு கீழே தான் வந்து நாங்கள் எல்லாருமே வருவோம். ஸோ எப்படி RBI ஃபார் பேங்க்ஸு, எப்படி SEBI ஃபார் ஸ்டாக்ஸு, அந்த மாதிரி FIU ஃபார் கிரிப்டோ. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் STPயில் இன்குபேட் ஆகிருக்கோம். STP அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, MITI அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த இதுக்கு கீழே நாங்கள் வந்து STP வருது. STP கீழே நாங்கள் இன்குபேட் ஆகிருக்கோம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ISO சர்டிஃபைடு அண்டு எங்களோட கஸ்டோடியலுக்கே வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிட்கோ, ரிப்பிள் அந்த மாதிரி வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இன்சூர் பண்ணியிருக்கோம். அண்டு வந்து VAPT பண்ணியிருக்கோம், சர்டின் ஆடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மோஸ்ட்லி என்னென்ன தேவையோ ஒரு கம்ப்ளைண்ட் ரிலேட்டடாக என்னென்ன தேவையோ ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே இப்போது ஒரு ஸ்கேம் வந்து இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. இது வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு நாள் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பீப்புள் வந்து ஆட் ப்ராமிசிங் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 10,000 ரூபா இந்த புது காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 1,00,000 ரூபா நான் நாளைக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேம்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில். இது வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, தூண்டுற மாதிரி இருக்குது. இப்போ 10,000ங்கிறது ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கிற ஒருத்தர் வந்து ஒரு சேவிங்ஸில் வச்சுருப்பார். இப்போ அவங்கள வந்து இது வழி நடத்துகிற மாதிரி வழி கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து கிரிப்டோ மேலேயே ஒரு 2-3 பேர் பண்ணுற ஒரு தவறுனால கிரிப்டோ மேலேயே வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாயத்தை ஏற்படுத்துது. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது சார்? ஆக்சுவலி இது வந்து கிரிப்டோ அப்படிங்கிறது கிடையாது. கிரிப்டோ இல்லாமையும் அவங்க வந்து இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஃப்ராடு வந்து என்ன ஆங்கிள் வேணாலும் பண்ணுறான். இப்போ 2 விஷயம், இந்த டெலிகிராம்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நான் உங்கள்கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், இல்லை வந்து நான் வந்து இது பண்ணுறேன், இல்லை ட்ரேட் பண்ணி தர்றேன், உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் நான் கொடுக்குறேன் இப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். இல்லை உங்களை வந்து சடனாக உங்களை வந்து ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. அந்த டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இப்போ பேசுவாங்க. ஐயோ இவரா வந்துட்டாருன்னா இவர் வந்துட்டு பயங்கரமாக ட்ரேட் பண்ணுவார், இவர் இவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து ஒரு ஃபேக் குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்களே வந்து அதை பண்ணுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், நம்ம கூட பேசுகிறது எல்லாமே வந்து நார்மல் ஆட்கள் நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க எல்லாமே சிஸ்டம் ஜென்ரேட்டட் இதுதான், பாட்டு தான். ஓகேவா? அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடுவாங்க. நான் இந்த பாருங்கள், நான் ஒரு $1,000 நான் போட்டேன், எனக்கு வந்து இப்போ $5,000 கிடச்சிருச்சு, தேங்க்யூ சார் ஸோ மச் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக பில்டப் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம உள்ளே போன உடனே நம்ம நினைப்போம், அடேங்கப்பா இவர் பெரிய ஆள் போல், இவர்கிட்ட பணம் கொடுத்தோம்னா ரொம்ப பயங்கரமாக நம்ம ஏர்ன் பண்ணிடலான்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம மட்டும்தான் அந்த குரூப்பில் ஒரே ஒரு ஹியூமனாக இருப்போம், வேறு எல்லாருமே பாட்டு தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஆக்சுவலி இண்டிவிஜுவலாக வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரையும் ட்ராப் பண்ணுவாங்க. ஓகேவா? இண்டிவிஜுவலாக ட்ராப் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ இதில் வந்து நம்ம நினைப்போம், நம்ம வந்து ஃபண்டு கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 1000 USDT இந்த மாதிரி சென்ட் பண்ணுவீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு 10,000 அந்த மாதிரி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா போடுறீங்கன்னா உங்களுக்கு 20 lakhs 30 lakhsன்னு கொடுத்துருவாங்க. ரிட்டர்ன்ஸை கொடுத்தத பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்த உடனே பரவாயில்ல சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த ஒரு 50 lakhs 70 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இந்த ட்ரேடில் வந்து லாஸ் ஆகிடுச்சு, ஒரு 40 lakhs லாஸ் ஆகிடுச்சு, நீங்கள் மறுபடியும் இன்னொரு 50 lakhs கொடுங்க, நான் அதை வந்து ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு இன்னொன்று எடுத்து தரேன், ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட் வந்தப்போ அக்செப்ட் பண்ணீங்க, லாஸ் வந்தப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்ல. இப்படி சொல்லிட்டு வந்து மறுபடியும் ஏன்னா இவங்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. ஏன்னா ஏமாந்துட்டாங்க. இப்போ போச்சுன்னா 30 lakhs போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நம்ம புஷ் பண்ணி நான் 50 lakhs போடுறேன், அடுத்து 1 crore போடுறேன் அப்படின்னு சொல்லி போட அவ்வளோதான். அடுத்து வந்து ஒரு செட்டன் ஸ்டேஜுக்கு மேலே அவன் வேனிஷ் ஆயிடுவான், அவன் மறைஞ்சிருவான். அதுக்கப்புறம் வந்து உங்கள் லாஸ் நீங்கள் தான் வந்து 2 crore 3 crore நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் வந்து ஒரு லாஸில் வந்து இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராப்குள்ளே எப்பயுமே போகாதீங்க. யார் வந்து அன்வான்ட் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கனாலும் இது பண்ணாதீங்க. ஏன்னா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வந்து ஃபாரின் வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஒருத்தருக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணி தரணும்? கரெக்ட். என்ன அந்த ஒரு இது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரேட் பண்ணி தரேன், உங்களுக்கு நான் ப்ராஃபிட் பண்ணி தரேன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்டே பண்ண முடியாது. வாரன் பஃபெட்டே பண்ண முடியாது. அந்த விஷயத்தை வந்து வாரன் பஃபெட்டே வந்து பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜினேஷனில் இருக்க ஒரு விஷயத்த நீங்கள் நடக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ஸு இல்லை வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வர்ற நீங்கள் ஆட்ஸு இது எதையுமே நீங்கள் பார்க்காதீங்க. எது வந்தாலும் அவாய்ட் பண்ணி தள்ளிடுங்க. எது நல்லா இருக்குன்னு நீங்கள் ஒரு 20 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் அது ஒரு 20 minutes டைம் எடுத்து அதை பற்றி நீங்கள் படிக்கலாமே. கரெக்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த பணம் போடுறீங்க, அந்த பணத்துக்கு உண்டான டைமை நீங்கள் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு கூகுளில் சர்ச் பண்ண பண்ணுறீங்க. அது எப்படி ஜென்யூனாக இருக்கா, அவங்களோட ஃபவுண்டர்ஸ் யார், இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ இதை பண்ணணும். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து சில விஷயங்களை வந்து மாற்றிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன தான் மாறினாலும் அவன் அட்வான்ஸ்டாக தான் வருவான். ரெண்டாவது நமக்கு வந்து சீக்கிரமாக கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிட்டு தான் இருப்பான் இல்லையா? கண்டிப்பாக அதான் சார். அந்த மைண்ட் செட் இருக்க வரைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. சீக்கிரமாக ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. சரி, நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னா ஸ்கேம்ஸ் மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃப்ராடு மட்டும்தான் சீக்கிரமாக அவங்கள வந்து சீட் பண்ணிட்டு போவான். கரெக்ட். அது மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக நடக்கும். வேறு எதுவுமே வந்து ஃபாஸ்ட்டாக நடக்காது. இப்போ நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா கோல்டை வாங்கிட்டு நீங்கள் கோல்டை வந்து உங்களோட குழந்தைகளுக்கு தானே சேர்த்து வைப்பீங்க. அது எவ்வளோ இயர்ஸ் டைம் இருக்குது. ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா லேண்ட் வந்து உடனே அடுத்த நாளே நீங்கள் விற்க போகிறீங்களா, அதுக்கு டைம் வைப்பீங்களா? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இல்லை கிரிப்டோவில் போட்டிங்கன்னா கிரிப்டோக்குன்னு ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங் இருக்குது. நீங்கள் வந்த உடனே வந்து இந்த டபுள் ஆகிறது ட்ரிபிள் ஆகிறது அதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. சூப்பர். நான் பார்த்த டாப் 5 ஸ்கேம்ஸ்னால் ஃபஸ்ட்டு இந்த டெலகிராம் ஸ்கேம். டெலகிராம்லேயே ஆக்சுவலி வந்து நிறைய ஸ்கேம்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. நான் ட்ரேட் பண்ணி தர்றேன், நான் டபுள் பண்ணி தர்றேன், நான் மைனிங் பண்ணி தர்றேன், நான் வந்து எக்ஸ்சேஞ்சே ஒன்று இது பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து ஃபாரின்லேருந்து வந்து உங்களை டேப் பண்ணி உங்களை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஃபேக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கு ஆட்ஸு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன, இந்த வெப்சைட்ஸ் வச்சு வந்து இப்போ டேட்டிங் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வச்சு அதில் வந்து நான் இப்போ உள்ள இது பண்ணிவிட்டு அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறது கேட்குறது. அவங்களும் வந்து கிரிப்டோவில் கேட்குறாங்கன்னு இவங்களுக்கு கிரிப்டோவில் வந்து அவங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது. நிறைய ஃபேக் எக்ஸ்சேஞ்சஸே இருக்குது. ஃபேக் எக்ஸ்சேஞ்சஸ் நேம்லேயே வந்து நிறைய வந்து இப்போ ஸ்கேம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக் எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அது எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரிஜினல் தானா அப்படி அது கடைசியாக நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னு இப்போ ரீசெண்டாக வந்து Coindesk மேலே கூட ஒரு கேஸ் வந்துச்சு. ஓகேவா? அவங்க ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க ஃபவுண்டர்ஸ் வந்து ஒரு Coindesk pro.something ஒரு டொமைனில் வந்து அதில் வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் ஆன்போர்ட் பண்ணி நான் 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த Coindesk ஓனரே வந்து என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி பேசி ஃபண்டு வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு ஏமாந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த வெப்சைட்டே வந்து வேறு ஃபேக் வெப்சைட், ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனது எல்லாமே வந்து DCX ஃபவுண்டர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ இவங்க போய் அவங்க வந்து அந்த இதெல்லாம் கிளாரிட்டி எல்லாம் கொடுத்து பண்ணாங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை பார்க்கும்போது அந்த வெப்சைட்டு ஜென்யூனான வெப்சைட்டான்னு பார்க்கணும். இப்போ Inno6.com அப்படின்னு இருக்குன்னா இப்போ Inno6. இப்போ INல ஒரு ஃபேக் வெப்சைட்ஸை வந்து வரலாம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் எப்படி இருப்போம்னா நாங்கள் வந்து இருக்கிற எல்லா டொமைனுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? .in .co .com .org எல்லா டொமைனுமே .au நீங்கள் கனடா மோக்கும் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஏன்னா வந்து அந்த டொமைனில் யாரும் வந்து ஃபேக்காக இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்கள் சைடில் வந்து இருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஃபேக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த ஜென்யூனிட்டி நீங்கள் பார்க்கணும். அந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து FIல ரெஜிஸ்டர் ஆகிருக்கா,
எல்லாமே ஓகேவா, கம்ப்ளைண்ட்டாக இருக்காங்களா, ஃபவுண்டர்ஸ் எப்படி இருக்காங்க, அந்த பேக்ரவுண்ட் செக் ஒரு தடவை நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி கூகுள்லேயே நீங்கள் பார்த்தாவே நிறைய விஷயங்கள் தெரியும். ஆமாம். ஆனால் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் கூகுளில் ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் அந்த மாதிரி எடுத்துடலாம். அண்டு இந்த ஃபேக் காயின்ஸு நீங்கள் இப்போ அதாவது பம்ப் டம்ப் பண்ணுறது, அது என்னது பம்ப் அண்ட் டம்ப், அது என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது காயின் ஜென்ரேட் பண்ணி இமீடியட்டாக வந்து அந்த காயினை வந்து புஷ் பண்ணி ஹையர் ப்ரைஸுக்கு வந்து இது பண்ணுறது. அங்கே போயிட்டு வந்து எல்லோரும் இப்போ நம்ம கஸ்டமர்ஸ், நார்மல் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போட்ட ஃபண்ட்ஸ் எடுத்துகிட்டு இவங்க வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க, டம்ப் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக வந்து காயின் வந்து மறுபடியும் அகைன் வந்து கீழே வந்து இதாயிரும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான காயின்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போ நான் சரி ஓகே இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா என்ன மாதிரியான காயின்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்? காயின்ஸ் நீங்கள் அந்த காயின்ஸோட பேர் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, பட் இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து நீங்கள் பண்ணுங்கள். கிரிப்டோ கரன்சி இன்னுமே ஏர்லி ஸ்டேஜாக இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம். 14% பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் வந்து எஜுகேஷன் வந்து இன்னும் வந்து நிறைய தேவைப்படுது. ஆமாம், இன்னும் வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் வந்து குளோபலாக டாப் 10 கிரிப்டோஸை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். நீங்கள் எவ்வளோ ஃபண்டு போடுறீங்க, நீங்கள் எந்தெந்த காயின்ஸில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் 2வது பட்சம் தான். ஏன்னா இது ஒரு அசட் கிளாஸ். ஸோ அதனால் நீங்கள் குளோபலாக டாப் 5 இல்லை டாப் 10 காயின்ஸ் எடுத்து நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வைக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த எஃப்ஐ ரெஜிஸ்டர்ட் என்டிட்டிஸில் வரும்போதே வந்து அவங்களே கொஞ்சம் மானிட்டர் எல்லாமே பண்ணி அந்த காயின் எப்படி இருக்குது, அந்த டோக்கன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பேக்ரவுண்ட் செக் எல்லாமே பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் நியூ ட்ரேடராக இருக்கீங்க இல்லை நியூவாக நீங்கள் பிளாட்ஃபார்முக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டர் கோ வித் டாப் 5 காயின்ஸ். நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸை எப்படி வெட் பண்ணுறீங்க? வெட் மீன் as a பிளாட்ஃபார்மாக இந்த மாதிரியான காயின்ஸை நீங்கள் எப்படி ஓகே இது வந்து உண்மைதானா, ஜென்யூனாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது நாங்கள் வந்து எங்களுக்கு அவங்ககிட்ட இப்போ டோக்கன் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஆடிட்டிங் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கேட்போம். ப்ளஸ் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணும்போது நாங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம். நாங்கள் வந்து எங்களுக்கு டூல் இருக்குது, அந்த டூலில் வந்து போட்டு அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவோம். மானிட்டரிங் டூலு ஒரு அதுக்குன்னு சில கம்ப்ளைண்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். ப்ளஸ் வந்து அது இல்லாமல் எங்களோட இப்போ பார்ட்னரில் இருக்க வெண்டார்ஸ் இப்போ நாங்கள் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் கூட பார்ட்னரில் இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்சஸ்கிட்டையும் ஒரு வேர்ட் வாங்கிப்போம். ஸோ எப்படி இருக்குது இந்த டோக்கன், எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜென்யூனிட்டி இதெல்லாமே பார்த்துட்டு அப்புறம் எந்த கண்ட்ரியில் அவங்க லைசன்ஸ் வச்சுருக்காங்க, அந்த லைசன்ஸ் வந்து அக்செப்டபுளாக இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் செக் பண்ணுவோம். பிரதர், இப்போ ரீசெண்டாக நான் நியூஸில் பார்த்தேன், ஒரு அன்ஆத்தரைஸ்டான ஒரு கிரிப்டோ ட்ரேடிங் ஏஜென்சி அவங்க வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களே வந்து இன்வைட் பண்ணி அந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மார்க்கெட் மேனிப்புலேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. இது என்ன, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுறதுலாம் ஓரளவுக்கு ஃபேக்காக இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது நியூஸில் நாங்கள் பார்க்குறோம், அதை நாங்கள் கேட்குறோம். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. இது என்ன நடக்குதுங்க? இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் என்னென்னா வந்து நானும் வந்து எஃப்ஐ ரெஜிஸ்டர்டு என்டிட்டிஸ் இல்லை வந்து நாங்களும் வந்து எஃப்ஐ லைசன்ஸ் வச்சுருக்க என்டிட்டிஸ் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி எஃப்ஐ ப்ராசஸ் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ரெகுலேட்டிங் பாடி. ஓகேவா, நீங்கள் இப்போது நார்மலாக வந்து நான் எஃப்யூவில் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு அந்த இதில் வந்து நீங்கள் அவங்க சொல்கிற எல்லாத்துமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களை வந்து நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ கூப்பிட்டு உங்களை வந்து அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க வந்து இது எல்லாத்துலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஆன்போர்டே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த REID அப்படிங்கிற ஒரு இது வந்து கிடச்சிரும். அது வந்து ஜஸ்ட் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தான். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து இந்த கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களோட லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேமே வரும். ஸோ இப்போ இருக்கிற அந்த 44 கம்பெனிஸும் அந்த மாதிரி தான் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்க வந்து ஆன்போர்ட் ஆகிருக்காங்க. ஈவன் இப்போ பினான்ஸ் கூட வந்துருச்சு. நிறைய டாப் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இப்போ வந்து வர்றாங்க.
ஓகே. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ப்ராசஸ். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா வந்து ஜஸ்ட் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ நானும் ரெஜிஸ்டர் பண்ணேன் எஃப்ஐயில் வந்து நானும் ஒரு ஆன்போர்டிங் என்டிட்டி தான் அப்படிங்கிறத அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அக்னாலேஜ் நம்பர்னா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் உங்களை அக்னாலேஜ் பண்ணுறோம், அதாவது தெரியப்படுத்துகிறோம். தெரியப்படுத்துறதுக்கான ஒரு நம்பரை வச்சுட்டு இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு காமிச்சு பீலா விடுறாங்க. அதான் சொல்ல வரீங்க. நான் என்னோட லாங்குவேஜில் சொல்லணும்னா கரெக்ட், அதான் நடக்குது. கரெக்ட். அப்போ இது ஸ்கேம் தானே பிரதர்? இது ஆக்சுவலி ஆமாம், கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான், ஸ்கேம் தான். ஆமாம். ஸோ நீங்கள் அந்த ரெகுலேஷன்ஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே ஆப்ரேட் பண்ணணும். இல்லை வந்து அந்த ரெகுலேஷன்ஸ் அட்லீஸ்ட் நான் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எஃப்ஐயில் வந்து இன்டிமேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இவங்க இதை பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே. பட் இது வந்து ஒரு நூதனமான ஒரு ரிஸ்க் தான் இல்லைங்களா இது? ஆமாம், இது வந்து எஃப்ஐவே வந்து இதை ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்காக கொண்டு வராங்க. இதை வந்து எலிமினேட் பண்ணி வேறு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. நண்பர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் வச்சுருப்பாங்க. அந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் எஃப்ஐயோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது. அக்னாலேஜ் நம்பர் என்னென்னா இங்கே அங்கே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெசிப்ட் நம்பர் மாதிரி. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, ரெஜிஸ்டர்டா இல்லை அக்னாலேஜ்மெண்ட் நம்பரான அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ளே போங்க. இல்லைன்னா உங்கள் காசை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? கரெக்ட். நீங்கள் அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணால் எஃப்ஐ ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்சேஞ்சஸ்னு வந்தால் உங்களுக்கு லிஸ்ட்டே வந்துடும். அந்த லிஸ்ட்டில் பாருங்கள், அந்த லிஸ்ட்டில் என்ன கம்பெனிஸ் இருக்கோ, எந்த கம்பெனி இருக்கோ, எந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்கோ, அந்த எக்ஸ்சேஞ்சஸ் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் ரொம்ப டிஃபிகல்ட் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் தேடி பிடிச்சி அவர் இப்படி இருக்கணும், நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அவசியமே இல்லைங்கிறீங்க. நீங்கள் ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் இருக்க கம்பெனிஸ் கூட நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒருத்தர் செலக்ட் பண்ணிடுறீங்க. அந்த செலக்ட் பண்ண பர்சன் எனக்கு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இதுதான் தப்பான ஒரு விஷயம். நான் வந்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எந்தெந்த ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் இருக்காங்கங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ தேவையில்லாமல் மார்க்கெட் பண்ணக்கூடிய இந்த பேப்பர் வெயிட் கம்பெனிஸில் நீங்கள் போய் உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து ஒரு கொஸ்டின், இந்த டேக்ஸ் நைட்மேர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாம் வந்து இப்போ ஏறக்குறைய கேனடாக்கு ஈக்குவலான டேக்ஸில் வரும், தொட்டதுக்கெல்லாம் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு 30% டேக்ஸ் கிரிப்டோவில் வந்து இது பண்ணுறாங்க ஆன் ப்ராஃபிட்ஸ், அண்ட் 1% டிடிஎஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து கிரிப்டோ வெறும் பணக்காரர்களுக்கு மட்டுமானதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை ஏற்படுத்துது. அப்போ மிடில் கிளாஸ் மக்களுக்கு கிரிப்டோ இல்லையா? அப்படி கிடையாது. ஆக்சுவலி வந்து ரிச் பீப்புளுக்கு தான் வந்து டேக்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே. நார்மல் மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஆக்டிவிட்டீஸ் பொறுத்த வரைக்கும். இது வந்து இப்போ தான் சொன்னல, ஒரு ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஆஃப் இதில் இருந்துச்சு, ஒரு கிரே ஏரியாவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இதுக்கு கொண்டு வர்றாங்க, அதுக்கப்புறம் டேக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இப்போ ரெகுலேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக கொண்டு வர்றாங்க. ஸோ ஹை டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான அவங்க ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ அதை இன்னும் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான இதில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் அசட் கிளாஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது, நீங்கள் வாங்கி நீங்கள் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணி நீங்கள் செல் பண்ணும்போது அந்த டைமில் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் கட் ஆகும், டேக்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த டைம் வரைக்கும் வந்து கிரிப்டோ அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிரிப்டோட டேக்ஸ் வந்து ஒரு ரெகுலரைஸ் ஆகிடலாம், இன்னும் டேக்ஸை வந்து கம்மி பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் குளோபலி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கண்ட்ரீஸில் வந்து கிரிப்டோவுக்கு வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நியூ அசட் கிளாஸ், இதை வந்து எப்படி இதை கவர்மெண்ட்டும் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுமே வந்து இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஒரு ஃபைனல் ஸ்டெப்புக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ அதனால் இது ஏர்லி ஸ்டேஜாக இருக்கிறனால இந்த ஒரு இது வந்து இருந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னும் வந்து அது கம்மியாகும் வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. ஓகே. இப்போ இந்த கன்வர்ஷன் ட்ராப்னு ஒன்று இருக்குங்க. கன்வர்ஷன் ட்ராப் இப்போது நான் ஒரு இடத்துல படித்தேன். இப்போ இந்தியன் யூசர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20% ஆஃப் தியர் கேபிட்டல் இந்த கன்வர்ஷன் பண்ணும்போது வந்து இழக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ருபீஸில் ஃபியட்லேருந்து கிரிப்டோக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 20% வந்து இழக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி நடக்குது? இந்த விஷயம் மோஸ்ட்லி எதுக்காக நடக்குதுன்னா, நம்ம யூசர்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்து கன்வர்ஷனுக்காக நான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போனால் என்னோடது வந்து என்னோட ஃபண்ட் ஃப்ளோ வந்து ட்ராப் ஆகாது, அதாவது வந்து யாரும் வந்து நோட் பண்ண மாட்டாங்க, அதனால நான் வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை
அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. நீங்கள் எந்த குளோபல் பிளாட்ஃபார்ம் போனாலும் உங்களோட டேட்டா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கேயும் வந்து டிடிஎஸ் பண்ணுவாங்க, அங்கேயும் வந்து டேக்ஸ் இது பண்ணுவாங்க. இப்போ பினான்ஸாக இருக்கட்டும், பினான்ஸே வந்து நிறைய டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களாம் ட்ரேடர்ஸ், இவங்களாம் வந்து இந்தியன் ட்ரேடர்ஸ் வந்து பினான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அது அந்த மாதிரி ஒரு தாட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க வந்து மணி கன்வர்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் வந்து ஏற்படுது. பட் என்னென்னா ஆக்சுவலி வந்து இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஐயோ நம்மளை வந்து ஒரு கன் பாயிண்டில் வச்சு நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்க, நான் வந்து குற்ற பின்னணியில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. டேக்ஸ் நார்மல் திங் தான். யார் வேணால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க, அவ்வளோதான். இட்ஸ் ஏ லீகல். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லேயே வந்து நீங்கள் வந்து ஐஎன்ஆர் டு யூஎஸ்டிடி இல்லை யூஎஸ்டிடி டு ஐஎன்ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம இன்னோ6லேயே வந்து இருக்குது இன்ஸ்டன்ட் ஐஎன்ஆர் டெபாசிட், இன்ஸ்டன்ட் ஐஎன்ஆர் வித்ட்ரால் இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப ஈஸி அக்சசபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபாரின் இது போய் அதுதான் வந்து மறுபடியும் ஒரு இடத்துல வந்து ஃபைன் பண்ணி அது வந்து உங்களோட டேக்ஸில் வந்து காமிச்சிச்சுன்னா தான் வந்து நீங்கள் நிறைய ஆன்சர்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் லீகலாக பண்ணும்போது நீங்கள் இந்த பெரிய சேலஞ்சஸ் இருக்காது. இன்னொரு விஷயம் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டை வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. எப்போ ஏறுது எப்போ இறங்குது அப்படிங்கிறதே தெரியல. இப்போ எலான் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டார் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு காயின் வந்து 50% மேலே போயிடுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஏதோ ஒரு குளோபல் இஷ்யூ சம்திங் விச் ஹேப்பன்ஸ் இட் கோஸ் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையான ஒரு மார்க்கெட்டாக இல்லாமல் இருக்குது. இது என்னது? எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் போட்டால் காயின் ஏறுது இறங்குது அப்படிங்கிறது ஆக்சுவலி அவரோட பாப்புலாரிட்டி. ஓகேவா? இங்கேயும் இப்போ நீங்கள் நம்ம இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டே எடுத்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சடனாக வந்து ரிலையன்ஸ் வந்து இப்போ பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, இல்லை யூஎஸ் கூட வந்து ஒரு பெரிய டைப் போயிட்டாங்க அப்படின்னா அதோட க்ரோத் வந்து இருக்க தான் செய்யும். பட் இங்கே என்னென்னா வந்து இங்கே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு 10% மேலே வந்து க்ரோ ஆகாது. அந்த மாதிரி வந்து யாரும் சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து நிறுத்த முடியாது. ஸோ அதனால் க்ரோ ஆச்சுன்னா க்ரோ ஆனது தான். என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நீடுக்காக அவங்களோட இப்போ எலான் மஸ்க் இருக்காருன்னா அவர் வந்து டாஜை மோஸ்ட்லி ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதே டாஜ் தான் வந்து அவர் வந்து டெஸ்லாக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே டாஜ் தான் வந்து நீங்கள் வந்து ஸ்பேஸ் எக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்டார்லிங்க்கு நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் கூட நீங்கள் டாஜ் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ண ஒரு காயினை அவங்களோட ஈகோசிஸ்டம் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து குளோபலே வந்து அன்சர்டனிட்டியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டட் நிறைய நடந்துட்டு இருக்கு. வேர்ல்டு வார்லாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆமாம், எல்லாரும் அடிச்சுக்கிறானுங்க. எல்லாரும் இப்போ இஸ்ரேல் யூஎஸ் விசஸ் ஈரான் போகுது, அப்புறம் விசஸ் யூஏயும் போகுது, இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பண்ணுறாங்க, இப்போ ரஷ்யா உக்ரைன் போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து வார் நடக்குது. இதை யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாமே அன்சர்டனிட்டி தான். அதாவது ட்ரெடிஷ்னலாக ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தாண்டி நிறைய விஷயங்கள் மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இது. ஓகே, எனக்கு இது வந்து ஒரு காமன் மேன்ஸ் கொஸ்டின். ஃப்யூச்சரில் வந்து நான் ஒரு 10 ரூபா டீயை கிரிப்டோ காயினை யூஸ் பண்ணி பிட்காயினை வந்து ஒரு யூபிஐ மாதிரி யூஸ் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 100% இருக்குது. இப்போ நீங்கள் துபாயில் ஸ்டார்பக்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கிரிப்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது கிரிப்டோ இப்போ தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்டேஜ்லேயே இருக்கும். இதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு கிரிப்டோ க்ரோத் வந்து நிறைய இருக்குது. கிரிப்டோ பேமெண்ட்ஸ் இருக்குது, மெட்டாவர்ஸ் இருக்குது, ஆர்டபிள்யூ அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் ஆஃப் கிரிப்டோ. ஓகேவா? பிளாக் செயின்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம வந்து இப்போ பேசிக்கில் தான் இருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த ரெகுலரைஸ் ஆகி வந்தால் தான் நெக்ஸ்ட் எவல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து வரும். பட் கண்டிப்பாக வந்து இந்த டேப் அண்ட் பே, இந்த ஸ்கேன் அண்ட் பே இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ஃபாரினில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம ஊர்லேயே வர வாய்ப்புகள் உண்டு. ஆமாம். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க, அதாவது ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கிரிப்டோவில் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் 2013 பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நீ வந்து கோடீஸ்வரன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து அந்த வண்டி போயிருச்சுப்பா, அந்த ஸ்டேஷனை தாண்டி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய மார்க்கெட்டில் டாக்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? எல்லாமே ஏர்லி ஸ்டேஜ் தான். இப்போ நானுமே சொன்னேன், இப்போ கிரிப்டோ அடாப்ஷன் இன்னும் ஏர்லி ஸ்டேஜில் தான் வந்து நம்ம இருக்கோம். ஸோ எதுவுமே வந்து இது போயிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே ஏர்லி ஸ்டேஜ் தான். நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். எப்போ நீங்கள் கால் வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போ என்ட்ராகிறீங்க, இந்த ஜோனுக்குள்ளே எப்போ என்ட்ராகிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. நீங்கள் ஏன் வந்து எனக்கு வந்து ஐயோ ஒரு பிட்காயினை வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்கள்கிட்ட 0.001 பிட்காயின் இருந்தாலும் நீங்கள் ஒரு பிட்காயின் ஹோல்டர் தான். ஸோ அதை தான் நீங்கள் வந்து எப்பவுமே ரெப்ரசன்ட் பண்ணணும்.
இப்போ வேர்ல்டில் அத்தனை பேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்களும் ஒரு ஹோல்டராக தான் அதில் வந்து ஆட் ஆவீங்க. ஸோ அதனால் வேறு கண்ட்ரி வேறு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து முழிச்சுக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டெப் இன் பண்ணிடுங்க. அண்ட் மோர் ஓவர் பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு 2,10,00,000 பிட்காயின் தான் இருக்குது அப்படிங்கிறனால அந்த ஸ்கேர்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நீங்களும் அதில் ஒரு பார்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட சக்ஸஸ் க்ரோத் பெருசாக இருக்கும். அது பண்ணுறது வந்து நம்ம ஃபேக் இல்லாமல் ஜென்யூனாக பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, இப்போ இனாக்சிஸோட ஃப்யூச்சர்னால் என்ன? ஏன்னா நம்ம பிட்காயின் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் ஒரு பிட்காயின் எக்ஸ்சேஞ்சில் இருக்கீங்க. அப்போது உங்கள் கம்பெனியோட ஃப்யூச்சர்னு நீங்கள் இதை அடுத்த உங்கள் கட்டுற நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரிப்டோ பேமெண்ட்ஸ் அதான் ஈவன் வந்து கிரிப்டோ கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த ஸ்கேன் அண்ட் பே இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கிரிப்டோ ஃபண்ட்ஸே வந்து நீங்கள் கார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு கார்டுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து அதுக்கு RWA அக்ரிகல்ச்சர், ஓகே, ரியல் வேர்ல்டு அசெட் டோக்கனைசேஷன் வரும். ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சரில் ஒரு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் ஃபார்மருக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் வந்து எந்த மீடியேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. டேரெக்டாக கன்சியூமர் வாங்கிக்கலாம். ஆனால் அதை வந்து வேர்ல்டில் இருக்க எல்லாருமே பார்க்கலாம். பட் ஆனால் யாரும் வந்து எரேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து மெட்டாவர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் அதை ஒரு குளோபலாக வந்து ஒரு ஃபின்டெக் ப்ராடக்டாக எடுத்துகிட்டு போகிறோம். ப்ளஸ் வந்து இப்போ எக்ஸ்சேஞ்சிலே வந்து சிப்பு, மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி வந்து ஆட் ஆன் ப்ராடக்ட்ஸாக வந்து எக்ஸ்சேஞ்சிலையும் கொண்டு வரும். ஸோ ஒரு கிரிப்டோ பேங்க் மாதிரி. ஓகே, ஸோ ஒரு மாடர்னைஸ்டு கிரிப்டோ பேங்க்கை எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து ஒரு ஸ்கெப்டிக்கல் கொஸ்டின் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சைபர் அட்டாக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இனாக்சிஸ் சிஸ்டம்ஸோட சர்வர்ஸ் ஹேக் ஆகுது அப்படின்னா வாட் வில் பி த ஃபண்ட் கேரண்டி? இனோசிக்ஸில் வந்து ஒரு 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஓகே, ஒரு சிஸ்டம் சர்வர்ஸ் தனியாக இருக்குது. இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எக்யூப்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக கேள்வி கேட்குறேன். ஸோ அதான் ஒரு 2 விஷயம் நாங்கள் பிடிச்சிருக்கோம். ஒன்று சிஸ்டம் சர்வர்ஸ் தனியாக இருக்குது, வாலெட்ஸ் தனியாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும் சிஸ்டம் சர்வர்ஸ் தான் எங்களால் வந்து எங்களோட சிஸ்டம்ஸ் என்ன காம்ப்ரமைஸ் ஆகலாம். பட் வந்து வாலெட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாது. ஏன்னா வந்து நாங்கள் நிறைய கஸ்டோடியல் ப்ரொவைடர்ஸோட டைப்பில் இருக்கோம். இப்போ நாங்கள் ரிப்பிள் XRP கூட டைப்பில் இருக்கோம், பிட்கோவோட டைப்பில் இருக்கும், லிமினல் கூட டைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு 5 கஸ்டோடியன் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ எங்களோட ஃபண்ட்ஸ் ஒரு $100 உள்ளே வருதுன்னா எல்லாருக்கிட்டையும் 20 rupees வந்து எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ளிட் ஆகி அந்த மாதிரி வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இன்ஸ்யூர்டு கம்பெனி. எனக்கு என்னோடய அசட்ஸ் வந்து ஏதாவது வந்து இஷ்யூ ஆகுது அப்படின்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வேல்யூ வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் மோரோவர் அவங்களோட சிஸ்டம்ஸ் வந்து இன்னும் ரொம்ப பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாத ஒரு சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து எங்களோட சிஸ்டம்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்ன காம்ப்ரமைஸ் ஆனாலும் எங்களோட கஸ்டோடியன் வாலெட்ஸ் இதெல்லாமே செக்யூர்டாக இருக்கும். ஓகே, ஃபைனல் ஒரு கொஸ்டின். இது வந்து நாங்கள் எங்களுடைய எல்லா கெஸ்ட்ஸ்கிட்டையும் கேட்குறோம். நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் ஓனர் பேஸ்லேருந்து நீங்கள் வந்துட்டுருக்கீங்க, இன்னும் வருவீங்க, இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். சேனன் அகாடமி சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். உங்களுடைய அனுபவ ரீதியாக எங்களுடைய ஆடியன்ஸஸ்க்கு ஒரு 22 வயசு பையன் ஒன்று பார்த்துட்டு இருக்கான், அவன் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறான். நீங்கள் உங்கள் அனுபவ ரீதியாக ஒரு 3 அட்வைசஸ் நீங்கள் கற்றுக்கிட்டது, நீங்கள் பார்த்தது அப்படின்னா என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ். இப்போ நம்ம கிராமத்துலேருந்து வர்றாங்க, கொஞ்சம் ரூரலில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணணும், இல்லை எப்படி இருக்கும், எல்லாம் வேகாக இருக்கும், எதை நான் டச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் சர்க்கிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேவா, கூட இருக்கவங்க கரெக்டாக இருந்தால் தான் நம்ம க்ரோ ஆக முடியும். ஒரு ப்ராப்பர் கோஃபவுண்டரோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு டீமோ வந்து அமையணும். இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அவங்களோட தான் நம்ம சினர்ஜி மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கிறத விட அதிகமாக வந்து அவங்க கூட தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சர்க்கிளை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேவா, நெகட்டிவாக இருக்காங்களா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து இந்த இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாமாவும் இருப்பீங்க. ஓகேவா, ஸோ எப்படின்னா நீங்கள் தான் அதாவது இபி பே பண்ணுறதுலேருந்து எல்லாமே. ஆமாம், நான் ஃபினான்ஸும் நான் தான் இருப்பேன், மார்க்கெட்டிங்கும் நான் தான் இருப்பேன், எல்லாமே நான் தான். யாராவது வந்தாங்கன்னா கேட்டை திறந்துடுறது கூட நீங்கள் தான் இருப்பீங்க. ஓகேவா, ஸோ அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகணும். அந்த லேர்னிங் ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அண்டு அதுதான் சொன்னேன், சர்வைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வந்து கண்டிப்பாக ஒரு க்ரோத் இருக்கும். ஃபண்டு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சக்ஸஸ்க்கான இது கிடையாது.
நீங்கள் இங்கே சர்வே பண்ணுறது மட்டும்தான் சக்ஸஸ்க்கான ஒரு பாயிண்ட். ஃபண்டுனா நீங்கள் வந்து சொல்கிறது காசை மட்டுமே பார்க்காதீங்க அப்படிங்கிறீங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஒரு வேல்யூபிளான ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை எல்லா கஸ்டமர்ஸுக்கும் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஃபீட்பேக் மாதிரி நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் எடுத்து அதுலேருந்து நீங்கள் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கனாவே நான் மோர் தென் ஒரு 170 இன்வெஸ்டர்ஸ்க்கு மேலே நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் இருக்க எல்லார்ட்டையும் என் பிச் டெக் இருக்கும். நான் பார்க்காத இதுவும் கிடையாது, பார்க்காத அசிங்கமும் கிடையாது. ஸோ அதனால சிரிச்சிடுறீங்க, பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற வழிகள் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் என்னென்னமோ கேட்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அது இன்சல்ட்டுங்கிறது வந்து growth-க்கான ஒரு படி தான் இல்லையா? அதை நீங்கள் வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் அடுத்து மூவ் ஆகிட்டு இருக்கணும், அடுத்த டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சர்வை பண்ணி ஆகணும். ஆமாம். ஸோ அதனால் அது வந்து நீங்கள் வந்து ஒரு பொருட்டை எடுத்துக்கணும் நீங்கள். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஒரு 100 ரூபா கூட நீங்கள் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா இன்வெஸ்டர்ஸ் திருப்பி வருவாங்க. ஓகே. ஸோ இப்போ நாங்கள் இன்வெஸ்டர்ஸ் சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அவங்க இப்போ நாங்கள் வந்து சூஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த growth தான் உண்மையிலே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். இதுதான் சார் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற பசங்க தப்பும் அவங்க மேலே கிடையாது, அந்த இன்சல்ட்ஸை வந்து அவங்க ஏற்றுக்க முடியறதில்ல அவங்களால. பட் இப்போ நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்குது எல்லாருக்கும். பட் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கே இருந்தீங்க, நிறைய வேல்யூஸ் எங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க. அண்டு எப்படியெல்லாம் ஏமாறக்கூடாது அண்ட் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறது, உங்களுடைய ஸ்தாபனம் அண்ட் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ், நீங்கள் இன்னுமே தமிழ்நாட்டிலேருந்து இன்டர்நேஷ்னலாக போகணும், இன்டர்நேஷ்னலாக நிறைய பேர் உங்களை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய சேரன் அகாடமி சார்பாக நாங்கள் வந்து உங்களை வாழ்த்துறோம். அந்த நாள் கண்டிப்பாக வரும். அதை வரும்போது நாங்கள் வந்து மறுபடியும் நம்ம சந்திப்போம். கைஸ், நான் வந்து இன்னோசிக்ஸ் இவங்களுடைய லிங்க் நான் கீழே ஷேர் பண்ணுறேன், இவங்களுடைய ஆப் லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். கிரிப்டோ கரன்சியில் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சார் கூட நம்ம அந்த இன்டர்வியூவில் அதே கேள்விகளுக்கான பதில்களை நான் உங்களுக்காக வாங்கி தரேன். ஸோ உங்களுக்கு கிரிப்டோ ரிலேட்டடாக டவுட்ஸு ஆர் நீங்கள் வந்து ஏதாவது ஸ்கேம்ஸை பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம வந்து இன்னொரு மீட்டிங்கில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் மோகன் சார் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஃபார் யுவர் வேல்யூபிள் எப்படி சொல்கிறது உங்களுடைய நாலேஜ்க்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்டு கண்டிப்பாக எங்களோட பிளெஸிங்ஸ் தான் வந்து எங்களை இன்னும் க்ரோ பண்ண தூண்டுது. தேங்க்யூ.